என் பெயர் தீனா. நான் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு மீனவன். எனக்கு திருமணமாகி 2 ஆண்டுகள் ஆகின்றன. என் மனைவியின் பெயர் மல்லிகா. அவள் ஒரு தனியார் நகைக்கடையில் பணிபுரிகிறாள். என் மாமியார் பெயர் சீதாலட்சுமி. என் மாமியாரும் மாமனாரும் காதல் திருமணம். என் மாமியார் ஐயர் வீட்டு பொண்ணு. அதனால் அவர்களை அவர்கள் வீட்டில் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனால் மாமனாரும் மாமியாரும் தனியாக தான் வாழ்ந்து வந்தார்கள். மாமியாருக்கு ஒரே பெண். அவளை தான் நான் திருமணம் செய்து உள்ளேன். மாமனார் 2 வருடங்களுக்கு முன்புதான் உடல்நலம் சரியில்லாமல் இறந்தார். பிறகு நாங்கள் மூவரும் ஒரே வீட்டில் சேர்ந்து வசித்து வருகிறோம். எங்களுக்கு இன்னும் குழந்தைகள் இல்லை. நான் தினமும் அதிகாலையில் வேலைக்கு சென்று இரவுதான் வீடு திரும்புவேன். என் மனைவியின் வேலை நேரமும் மாறுபடும். பெரும்பாலும் அவளும் இரவு 9 மணிக்கு மேலே தான் வீடு வருவாள். இப்படி ஒரு அமைதியான வாழ்க்கையில் எங்களுக்குள் ஒரு ரகசியம் உருவானது. அந்த ரகசியம்தான் எனக்கும் என் மாமியாருக்கும் இடையே ஒரு விசித்திரமான பிணைப்பை உருவாக்கியது. இந்த கதையை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஒரு நாள் வழக்கம் போல நான் கடலுக்கு போய் மீன் பிடித்து விட்டு வீட்டுக்கு திரும்பி கொண்டிருந்தேன். வழியெங்கும் என் தம்பிக்கு என்ன ஆனதோ ஒரு மாதிரி விசித்திரமாக இருந்தாள். நானும் அவனை அடித்தும் பார்த்தேன். அவன் மண்டையில் அடி வாங்கி வாந்தி எடுத்தும் எந்த பயனும் இல்லை. இவனை சமாதானம் பண்ண என் மனைவியும் வீட்டில் இருக்க மாட்டாள். என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் திடீர்னு என் மாமியார் சீதா பற்றிய எண்ணங்கள் எனக்கு வந்தது. வீட்டுக்கு போனதும் என் தம்பியை அவளிடம் கொடுத்து சாப்பிட வைத்து அமைதிப்படுத்தி தூங்க வைத்து விடலாம் என்று நினைத்தேன். பிறகு அவளுக்கு என்ன உதவி செய்யலாம், எப்படி அவரை மகிழ்விக்கலாம் என்ற சிந்தனையிலேயே மூழ்கி இருந்தேன். நான் வீட்டின் வாசலை அடைந்தபோது குளியல் அறையிலிருந்து தண்ணீர் சத்தம் கேட்டது. என் மாமியார் சீதா குளித்து கொண்டிருந்தாள். நான் மாமி என்று அழைத்தேன். உள்ளே இருந்து மாப்பிள்ளையா, நான் குளிச்சுட்டு வரேன் என்று இனிமையான குரலில் கேட்டது. நான் என் அறைக்கு சென்று அமர்ந்தேன். ஆனால் என் மனம் அமைதியாக இல்லை. சிறிது நேரத்தில் என் மாமியார் குளித்து முடித்து ஈரமான கூந்தலுடன் வெளியே வந்தார். மாப்பிள்ள சாப்பிட்றீங்களா என்று அன்பாக கேட்டார். நான் சாப்பிட்றேன் அத்தை, ரொம்ப பசி என்றேன். அவர் சமையல் அறைக்கு சென்று உணவை எடுத்து வர சென்றார். நான் சோபாவில் அமர்ந்து தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருந்தேன். அப்போதுதான் என் செல்போன் ஒலித்தது. என் மனைவி மல்லிகா தான். அவள் கல்லூரி தோழி திருமணத்திற்காக சென்னை வரை போயிருந்தாள். எனக்கு ஃபோன் பண்ணி, என்னங்க இன்னைக்கு வீட்டுக்கு வர மாட்டேன், காலையில் கல்யாணத்தை முடிச்சுட்டு வரேன்னு சொன்னான். நீங்களும் அம்மாவோ சாப்பிட்டு தூங்குங்க என்றாள். நான் கொஞ்சம் வருத்தத்துடன் சரி என்றேன். ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டி என்றேன். அவளும் நாளைக்கு வந்துடுறேன் மாமா என்று சொல்லி ஃபோனை வைத்தாள். ஃபோனை வைத்ததும் என் மாமியார் உணவுடன் வந்தார். மாப்பிள்ள என்று கேட்டார். மல்லிகா தான் மாமி, இன்னைக்கு இரவு வரமாட்டாளா என்றேன். அவள் புருவத்தை உயர்த்தினாள். எப்பவும் இதே வேலை தான், சரி நீங்கள் சாப்பிடுங்க மாப்பிள்ள என்றார். நான் சாப்பிட்டு கொண்டே அவளை பார்த்தேன். அன்று இரவு பேய்மலை கொட்டி கொண்டு இருந்தது. இடிவிழும் சத்தம் வேற. அவள் பயந்தபடி ஏதோ ஒரு மாதிரி தயங்குவது போல இருந்தாள். மாப்பிள்ள, எனக்கு இரவு தனியாக தூங்க பயமாக இருக்கும் என்று மெதுவாக சொன்னார். என் இதயம் சட்டென்று படபடத்தது. அந்த இரவு எங்கள் இருவருக்கும் இடையே ஒரு புதிய தொடக்கமாக அமையுமா? என் மனைவி இல்லாத அந்த இரவில் என்ன நிகழ்ந்தது? நான் சாப்பிட்டு முடித்துவிட்டு மீண்டும் சோபாவில் அமர்ந்து தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் என் கண்கள் தொலைக்காட்சியில் இல்லை. என் மாமியார் சீதா சமையல் அறையில் பாத்திரங்களை சுத்தம் செய்து கொண்டிருந்தாள். எப்பவாவது மட்டும் என்னை ஒரு பார்வை பார்ப்பார். எங்கள் கண்கள் சந்திக்கும் போதெல்லாம் ஒரு விதமான பதட்டம் எங்களுக்குள் ஓடியது. நான் எழுந்து என் அறைக்கு சென்றேன். அங்கே படுக்கையில் சாய்ந்து கொண்டே ஏதோ யோசித்து கொண்டிருந்தேன். கொஞ்ச நேரத்தில் மெல்லிய காலடி சத்தம் கேட்டது. என் அறையின் கதவு திறக்கப்பட்டது. என் மாமியார் உள்ளே நுழைந்தார். கையில் ஒரு கிளாஸ் பால் வைத்திருந்தார். மாப்பிள்ள, நீங்கள் இன்னும் தூங்கலையா? பால் குடிங்க என்றார். நான் பாலை வாங்கி குடித்தேன். அவர் என் அருகில் உள்ள நாற்காலியில் அமர்ந்தார். அறையில் இருண்டு கொண்டிருந்தது. வெளியே விளக்குகள் அணைக்கப்பட்டிருந்தன. மாப்பிள்ள, எனக்கு உண்மையிலேயே பயமாக இருக்கு. இந்த வீடு ரொம்ப பெருசாக இருக்குது.
இடி சத்தம் வேற, என்னால் தனியாக இருக்க முடியல. சின்ன வயசுல இருந்தே இடி என்றால் எனக்கு பயம். நீங்கள் இல்லைன்னா என்னால் தூங்கவே முடியாது என்று அவர் மெல்லிய குரலில் நடுக்கத்துடன் சொன்னார். நான் அவருக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். பயப்படாதீங்க அத்தை, நான் இருக்கேன் என்றேன். ஆனால் அடுத்து அவர் சொன்ன வார்த்தைகள் என்னை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. மாப்பிள்ளை, நீங்கள் இன்னைக்கு என் அறையில் வந்து தூங்க முடியுமா? எனக்கு மிகவும் பயமாக இருக்கு என்று குரலில் கேட்டார். எனக்கு ஒரே நேரத்தில் ஆச்சரியமும் பதட்டமும் ஒரு விதமான பரபரப்பும் ஏற்பட்டது. என்ன பதில் சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. மனம் முழுவதும் துள்ளி குதித்து கொண்டு இருந்தது. என் மனைவி இல்லாத நேரம் நானும் என் மாமியாரும் மட்டும். இது முறையா இல்லையா? என் மனம் இரண்டாக பிளவுபட்டது. ஆனால் அந்த சமயத்தில் அவரை மறுப்பதும் இயலாத காரியமாக இருந்தது. மாமி, அது சரியில்லை, மல்லிகாவுக்கு தெரிஞ்சா என்று நான் தயங்கிக் கொண்டே கேட்டேன். அவளுக்கு எப்படி தெரியும்? அவள் இன்னைக்கு வரமாட்டாளே. நீங்கள் மனசு வைங்க மாப்பிள்ளை, எனக்கு நீங்கள் தான் ஆதரவு என்று அவர் என் கையை பிடித்து கொண்டார். அவருடைய கண்களில் ஒரு வேண்டுகோள். நான் ஒரு ஆழ்ந்த மூச்சு விட்டேன். சரி மாமி, இன்னைக்கு மட்டும், ஆனால் யாரிடமும் சொல்லக்கூடாது என்றேன். அவர் உடனே சம்மதித்தார். நாங்கள் இருவரும் அவருடைய அறைக்கு சென்றோம். அங்கே நான் படுக்கையில் ஒரு பக்கமும் அவர் மறுபக்கமும் படுத்தோம். ஆனால் நாங்கள் இருவரும் உறங்கவில்லை. சிறிது நேரம் கழித்து இடி பலத்த சத்தத்துடன் விழ அவர் என்னை நெருங்கினார். மாப்பிள்ளை, கொஞ்சம் என்னை கட்டி கொள்ளுங்கள், பயம் போயிடும் என்று மெல்லிய குரலில் சொன்னார். நான் அவரை அணைத்து கொண்டேன். அந்த நேரத்தில் எங்களுக்குள் ஏதோ ஒரு மாயம் நிகழ்ந்தது. இருவரும் உற்சாகத்தில் ஆழ்ந்தோம். காலையில் எழுந்தபோது நானும் என் மாமியாரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டோம். நாங்கள் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. ஒரு மிலன உடன்பாடு. நான் என் அறைக்கு சென்று குளித்தேன். அப்பொழுதுதான் என் மனைவி மல்லிகா வீட்டுக்கு வந்தாள். என்னங்க, நைட்டு எப்படி இருந்தீங்க என்று கேட்டாள். அதற்குள் என் மாமியார் அங்கு வந்தார். மாப்பிள்ளைய நான் பார்த்துக்கிட்டேன், கவலைப்படாத என்றார். நானும் என் மாமியாரும் ஒருவரை ஒருவர் மறைமுகமாக பார்த்து சிரித்து கொண்டோம். தொடர்ந்து என்ன நடந்தது? இந்த ரகசியம் மல்லிகாவுக்கு தெரியாமல் இருக்குமா? அன்று காலை நான் வேலைக்கு கிளம்பிய போது என் மனம் முழுவதும் என் மாமியார் நினைவுகளாக இருந்தது. மீன் பிடிக்கும் வேலை என்பது உடல் உழைப்பு மிக்கது. ஆனால் அன்று என் உடம்பில் சோர்வாக இருந்தாலும் மனதில் ஒரு புதிய சுறுசுறுப்பு இருந்தது. நான் வேலை செய்யும் இடத்தில் இருந்த என் நண்பன் கவின் என்னிடம், தீனா, இன்னைக்கு என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்க என்று கேட்டான். ஒன்றுமில்லை என்று சொல்லி சிரித்தேன். ஆனால் உண்மையில் நேற்று இரவு நடந்ததை நான் நினைத்து பார்த்து கொண்டே இருந்தேன். என் மாமியாரின் தொடுதல், அவருடைய குரலில் அந்த தேனிசை, அவளுடைய அரவணைப்பு எல்லாமே என் மனதை சுழல வைத்தன. மாலை நேரமாகியும் என்னால் வேலையில் கவனம் செலுத்த முடியவில்லை. 7 மணிக்கெல்லாம் நான் வீட்டுக்கு புறப்பட்டு விட்டேன். வீட்டுக்கு வந்தபோது எதிர்பாராத விதமாக என் மனைவி மல்லிகா அங்கு இருந்தாள். என்னங்க, இன்னைக்கு சீக்கிரமாக வந்துட்டீங்க என்று வியப்புடன் கேட்டாள். நான் திடுக்கிட்டேன். வேலை முடிஞ்சிருச்சு என்று சொல்லி சமாளித்தேன். எனக்கும் இன்னைக்கு லீவு, நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் என்று அவள் மகிழ்ச்சியுடன் சொன்னாள். நான் கொஞ்சம் பதட்டமாக சரி என்று கூறினேன். என் மாமியார் சீதா சமையல் அறையில் இருந்தார். அவர் வெளியே வந்து, மாப்பிள்ளை, இன்னைக்கு சீக்கிரமாக போச்சு என்று சொன்னார். நான் என் மனதுக்குள் ஒன்று வைத்துக்கொண்டு ஆமாம் மாமி என்றேன். மல்லிகா எங்கள் இருவருக்கும் இடையே இருந்த பதட்டத்தை உணர்ந்தாலோ என்னமோ, என்னங்க நீங்கள் 2 பேரும் ஒரு மாதிரி இருக்கீங்க என்று கேட்டாள். ஒன்றுமில்லை, வேலை சோர்வு என்றேன். என் மாமியாரும் அதற்கு சம்மதித்தார். இரவு சாப்பிட்டு விட்டு நாங்கள் மூவரும் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்தோம். படுக்கை நேரம் வந்ததும் மல்லிகாவும் நானும் எங்கள் அறைக்கு சென்றோம். 1 மணி நேர ஊடலுக்கு பிறகு சிறிது நேரத்தில் அவள் உறங்கி போனாள். ஆனால் எனக்கு தூக்கம் வரவில்லை. நான் விழித்து கொண்டே வெறித்து பார்த்து கொண்டிருந்தேன். நள்ளிரவில் எங்கள் அறையின் கதவு மெதுவாக திறக்கப்பட்டது. ஒரு நிழல் உள்ளே நுழைந்தது. என் மாமியார் சீதாதான் அது. அவர் மெதுவாக என் அருகில் வந்து, மாப்பிள்ளை, எனக்கு பயமாக இருக்கு, நீங்கள் கொஞ்சம் வர முடியுமா என்று மெல்லிய குரலில் கேட்டார். என் இதயம் படபடத்தது. என் அருகில் என் மனைவி படுத்திருந்தாள். நான் மெதுவாக எழுந்து சரி என்று சைகை செய்தேன். நாங்கள் இருவரும் என் மாமியாரின் அறைக்கு சென்றோம். அங்கு என்ன நடந்தது?
என் மனைவி பக்கத்தில் படுத்திருக்கும் போதே நான் என் மாமியாருடன் சென்றேன். ஒரு ஆபத்தான விளையாட்டு. நான் என் மாமியார் சீதாவின் அறைக்கு சென்றேன். எங்கள் இருவருக்குள்ளும் பேசாமல் ஒரு பதட்டம். அவருடைய அறையில் இருள் சூழ்ந்திருந்தது. ஜன்னல் வழியாக நிலவொளி மட்டும் மங்களாக தெரிந்தது. மாப்பிள்ளை உட்காருங்க என்று அவர் படுக்கையின் ஓரத்தில் என்னை அமர வைத்தாள். நான் அவருக்கு அருகில் அமர்ந்தேன். மாமி, இது சரிதானா? மல்லிகா அறையிலே இருக்கா என்று நான் மெதுவாக கேட்டேன். அவளுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் கவலைப்படாதீங்க என்று அவர் என் கையை பிடித்து கொண்டாள். அவளுடைய கை வெப்பமாக இருந்தது. நான் அவளுடைய கண்களை பார்த்தேன். அதில் ஒரு பெண்ணின் இயக்கம் தெரிந்தது. என் மாமியாருக்கு வயது 52 இருக்கும். ஆனால் அவர் இன்னும் அழகாகவும் கவர்ச்சியாகவும் இருந்தார். அவருடைய உடல் நலமாக இருந்தது. ஐயர் ஆத்து பொண்ணு என்பதால் நல்லா பால் நிறம். அவர் என்னை ஒரு மகன் போல மட்டும் பார்க்கவில்லை என்பது அன்று இரவு நான் உணர்ந்தேன். மாப்பிள்ளை, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்ததிலிருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று அவர் தயக்கத்துடன் சொன்னார். நான் அதிர்ச்சி அடைந்தேன். மாமி, அப்படி சொல்லாதீங்க. நீங்கள் என் மனைவியின் அம்மா என்று நான் பதில் சொன்னேன். அது எனக்கு தெரியும், ஆனால் மனசு கட்டுப்படுறதா இல்லை. நேற்று இரவு நீங்கள் என்ன அணைச்சிக்கிட்டீங்க. அந்த உணர்வு இன்னும் என்னை விட்டு பிரியலை என்று அவர் முணுமுணுத்தார். நான் ஒன்றும் பேச முடியாமல் திகைத்தேன். அவர் என் முகத்தை நெருங்கினார். இன்னைக்கு ஒரு முறை ப்ளீஸ் என்று கெஞ்சினார். என்னால் மறுக்க முடியவில்லை. ஏனெனில் என் மனதிலும் அதே எண்ணம் இருந்தது. நாங்கள் ஒருவரை ஒருவர் அணைத்து கொண்டோம். நாங்கள் அப்படியே நெருங்கி படுத்தோம். அவர் என் மார்பில் தலை வைத்து கொண்டார். நான் அவருடைய கூந்தலை வருடி கொடுத்தேன். எங்களுக்குள் பேசாமல் ஒரு இனிமையான தருணம். திடீரென எங்கள் அறையின் கதவு தட்டப்பட்டது. என் மனைவி மல்லிகாவின் குரல். அம்மா, தீனா எங்க? அவரை காணுமே. நானும் என் மாமியாரும் திடுக்கிட்டு விழித்தோம். என் மாமியாருக்கு முகம் வெளுத்து போனது. மாப்பிள்ளை, ஒன்றும் பேசாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் என்று மெதுவான குரல் கொடுத்தாள். மல்லிகா, நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன். மாப்பிள்ளை காத்து வாங்க ஏதாவது வெளியே போயிருப்பாரு என்றேன். ஆனால் மல்லிகா நம்பவில்லை. வெளியே பார்த்துட்டேன். இல்லாமா, நீங்கள் கதவை திறங்க என்றாள். இப்போது என்ன நடக்கும்? எங்கள் ரகசியம் வெளிப்படுமா? மல்லிகா கதவை திறந்தால் என்ன நடக்கும்? மல்லிகா கதவை தட்டிக்கொண்டே இருந்தாள். என் மாமியார் சீதா என்னை பார்த்து, மாப்பிள்ளை, நீங்கள் இந்த அறையின் பின்புற கதவு வழியாக உங்கள் அறைக்கு போயிடுங்க என்று மெதுவாக சொன்னார். ஆனால் அந்த வீட்டில் பின்புற கதவு இல்லை என்பது எனக்கு தெரியும். அசையாமல் நின்றேன். மாமி, பொய் சொல்லி ஆக போகிறது ஒன்றுமில்லை, உண்மையை சொல்லிடுவோம் என்றேன். ஆனால் அவர் பதறினார். வேண்டாம் மாப்பிள்ளை, என் மகளை இழக்க நான் விரும்பல என்று அவர் என்னை கெஞ்சினார். நான் பெருமூச்சு விட்டேன். சரி, நானே கதவை திறப்பது என்று முடிவு செய்தேன். நான் நேராக சென்று கதவை திறந்தேன். மல்லிகா எதிரில் நின்றாள். அவள் கண்கள் என்னை பார்த்த பின்னர் என் பின்னால் அவள் அம்மாவை பார்த்ததும் அவள் முகம் மாறியது. என்ன இது, நீங்கள் 2 பேரும் ஏன் ஒரே அறையில் இருக்கீங்க என்று கோபமாக கேட்டாள். என் மாமியார் உடனே விளக்கம் சொல்ல முற்பட்டாள். மல்லிகா, எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது, அதான் மாப்பிள்ளையே கூப்பிட்டேன். நீ வேறு வேலையாக இருந்த, வேறு வழி இல்லை என்றாள். ஆனால் என் மனைவியின் முகத்தில் சந்தேகம் தெளிவாக தெரிந்தது. இது முதல் முறையா? நேற்று இரவு நான் இல்லாத போதும் இப்படிதானா என்று என்னை கேட்டாள். நான் பொய் சொல்ல முடியாமல் தலை குனிந்தேன். என் மாமியார் அழத் தொடங்கிவிட்டாள். அம்மா, உனக்கு நான் உயிருக்கு உயிரானவ, இந்த விஷயத்தை நீ தவறா புரிஞ்சிக்காத என்று கெஞ்சினார். மல்லிகா சிறிது நேரம் அமைதியாக இருந்தாள். பின்னர், சரி, இனிமேல் இப்படி நடக்கக்கூடாது. நான் இருக்கும் போதே நீங்கள் என்னை தவிர்த்து இப்படி செய்தது எனக்கு வேதனையாக இருக்கு என்றாள். நானும் இனிமேல் இப்படி நடக்காது என்று வாக்கு கொடுத்தேன். என் மாமியாரும் அதை ஒப்புக்கொண்டார். ஆனால் எங்கள் கண்கள் சந்தித்த போது அந்த வாக்கு பொய்யாக போவதை நாங்கள் உணர்ந்தோம். மல்லிகா எங்களை மன்னித்துவிட்டு எல்லோரும் ஒன்றாக பேசி விஷயத்தை முடித்துக்குவோம் என்றாள். நாங்கள் மூவரும் அமர்ந்து பேசினோம். ஒரு நிபந்தனை வைத்தாள். இனிமேல் யாருக்கு பயம் என்றாலும் என்னிடம் சொல்லுங்கள், நான் இருக்கிறேன். என் கணவரை இப்படி பயன்படுத்தி கொள்ளாதீர்கள் என்றாள். நானும் ஒப்புக்கொண்டேன்.
ஆனால் மனதுக்குள் ஒரு எரிச்சல். நான் ஒரு பொருளாக என் மாமியார் அமைதியாக கண்ணீர் விட்டார். அன்று இரவு நாங்கள் மூவரும் ஒரே அறையில் தூங்கினோம். மல்லிகா நடுவிலும், நானும் என் மாமியாரும் இருபுறமாக. அது ஒரு விசித்திரமான இரவு. தொடர்ந்து நிலைமை எப்படி மாறியது? மூவரும் ஒரே அறையில் தூங்கினோம். அன்று இரவுக்கு பிறகு வீட்டின் சூழ்நிலை மாறியது. மல்லிகா மிகவும் கவனமாக இருக்க ஆரம்பித்தாள். அவள் வேலைக்கு செல்லும் முன், நீங்கள் 2 பேரும் தனியாக இருக்க மாட்டீங்களா என்று என்னிடம் கேட்பாள். நான் இல்லை, நான் வேலைக்கு போயிடுறேன் என்று சொல்லிவிடுவேன். ஆனால் உண்மையில் என் மனம் என் மாமியாரிடமே இருந்தது. ஒரு நாள் நான் பாதி வேலையிலிருந்து வீட்டுக்கு திரும்பினேன். மல்லிகா வேலைக்கு சென்று விட்டாள். என் மாமியார் மட்டும் வீட்டில் இருந்தார். நான் வந்ததும் அவர் திடுக்கிட்டார். மாப்பிள்ளை, ஏன் இப்போ வந்தீங்க என்றார். உங்களை பார்க்கத்தான் என்று நான் நேரடியாக சொன்னேன். அவர் முகம் சிவந்தது. மல்லிகா சொன்னதை மறந்துட்டீங்களா என்றார். மறக்க முடியாது, ஆனால் என்னால் உங்களை தவிர்க்கவும் முடியாது என்றேன். நான் அவரை நெருங்கினேன். அவர் பின்வாங்கினார். வேண்டாம் மாப்பிள்ளை, என் பொண்ணு சொன்ன வாக்கை நான் காப்பாற்றணும் என்று கெஞ்சினார். ஆனால் உங்கள் மனசு உங்களை காப்பாற்றாதா மாமி என்று கேட்டேன். அவர் அமைதியானார். நான் அவர் கையை பிடித்தேன். ஒரு முறை மட்டும் என்றேன். அவர் என்னை பார்த்தார். அந்த பார்வையில் ஒரு சம்மதமும் இருந்தது. நாங்கள் மீண்டும் அவருடைய அறைக்கு சென்றோம். இந்த முறை நாங்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் ஒருவரை ஒருவர் அணைத்து கொண்டோம். அது ஒரு மதிய வேலை. வெளியே சூரியன் உச்சியில் இருந்தான். ஆனால் எங்கள் அறையில் இருள் மட்டும் சூழ்ந்திருந்தது. நாங்கள் பேசிக்கொள்ளாமல் இருந்தோம். வார்த்தைகள் தேவையில்லை. அந்த நேரம் எங்களுக்கு மட்டுமே சொந்தமானது. சிறிது நேரத்தில் நாங்கள் பிரிந்தோம். இது கடைசி முறைதான் மாப்பிள்ளை என்று அவர் கண்கலங்க சொன்னார். நான் உங்களுக்கு தெரியும் அத்தை, இது கடைசியாக இருக்காது என்று சொல்லிவிட்டு என் அறைக்கு சென்றேன். அன்று மாலை மல்லிகா வந்ததும் என் மாமியார் இயல்பாக நடந்து கொண்டார். ஆனால் நானும் என் மாமியாரும் ஒருவரை ஒருவர் பார்க்கும் போதெல்லாம் எங்கள் பார்வைகளில் ஒரு ரகசியம் ஒளிந்திருந்தது. இரவு உணவின் போது மல்லிகா, அம்மா, உங்களுக்கு இன்னும் பயமா இருக்கா என்று கேட்டாள். இல்லடி, இப்பொழுது நன்றாக இருக்கு என்றார் என் மாமியார். நானும் புன்னகைத்தேன். இரவு தூங்க செல்லும் போது மல்லிகா என்னிடம், என்னங்க, என்னை மறந்துட்டீங்களா என்று விளையாட்டாக கேட்டாள். இல்லை என்று சொல்லி அவளை அணைத்து கொண்டேன். ஆனால் என் மனதில் மட்டும் என் மாமியாரின் முகமே இருந்தது. தொடர்ந்து இந்த ரகசியம் எப்படி மேலும் வளர்ந்தது? மல்லிகாவுக்கு தெரியாமல் எங்கள் ரகசிய சந்திப்புகள் தொடர்ந்தன. ஆனால் ஒரு நாள் எதிர்பாராத விதமாக ஒரு சம்பவம் நடந்தது. வாரங்கள் கடந்தன. என் மாமியார் சீதாவுக்கும் எனக்கும் இடையேயான ரகசிய உறவு தொடர்ந்தது. மல்லிகா அதை சந்தேகிக்கவில்லை. ஆனால் ஒரு நாள் என் மனைவி எதிர்பாரா விதமாக மதியம் வீட்டுக்கு வந்துவிட்டாள். அன்று நானும் என் மாமியாரும் அவருடைய அறையில் இருந்தோம். திடீரென வாசக்கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. நாங்கள் திடுக்கிட்டு போனோம். என் மாமியார் முகம் வெளுத்து போனது. மாப்பிள்ளை, ஜன்னல் வழியா போயிடுங்க என்றார். ஆனால் ஜன்னல் மிகவும் உயரத்தில் இருந்தது. என்னால் முடியாது மாமி, நான் இங்கேயே இருக்கேன் என்றேன். மல்லிகாவின் குரல் கேட்டது. அம்மா, எங்கே இருக்கீங்க என்று கேட்டுக்கொண்டே எங்கள் அறைக்குள் வந்தாள். கதவு பூட்டி இருந்தது. அம்மா, கதவை திறங்க என்றாள். என் மாமியார் நடுங்கிக் கொண்டே கதவை திறந்தாள். மல்லிகா உள்ளே வந்தாள். என்னை பார்த்ததும் அவள் முகத்தில் ஆச்சரியமும் கோபமும் ஒன்றாக வந்தன. மறுபடியும் இதே கதையா என்று கத்தினாள். இல்ல மல்லிகா என்று என் மாமியார் விளக்க முயன்றாள். போதும் அம்மா, உங்க பொய் விளக்கங்கள் போதும். நீங்க இருவரும் என்ன செய்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும் என்று கோபமாக கத்தினாள். நான் முன்னால் வந்தேன். மல்லிகா, கோபப்படாத, ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்று. என்ன சொல்ல போறீங்க? உங்களுக்கு என் மீது பாசம் இல்லையா? நீங்கள் என் அம்மாவை தேர்ந்தெடுத்துட்டீங்களா என்று அழுதாள். என் மாமியார் தரையில் அமர்ந்து விட்டாள். மகளே, நான் தவறு செய்து விட்டேன், மன்னித்து விடு என்று கெஞ்சினார். நான் மல்லிகாவின் கையை பிடித்தேன். உன்னை பிரிய மாட்டேன். இந்த விஷயம் மட்டும் நமக்குள்ளே இருக்கட்டும். நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும் என்றேன். மல்லிகா நீண்ட நேரம் அமைதியாக இருந்தாள். அவன் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. நான் என்ன செய்வது? உங்கள் இருவரையும் நான் தனியாக பிரிக்க முடியாது. ஆனால் இந்த வலியையும் என்னால் சுமக்க முடியாது என்றாள். என் மாமியார் எழுது அவளை அணைத்து கொண்டார். மல்லிகா, இனிமேல் இது நடக்காது. நான் சத்தியம் செய்கிறேன். மாப்பிள்ளை, நீங்களும் சம்மதிக்கணும் என்றார்.
நான் தலை குனிந்தேன். சரி, இனிமேல் இது பற்றி பேசக்கூடாது. நம்ம குடும்பத்தை முன்னோன் நகர்த்துவோம் என்றேன். அன்று முதல் நானும் என் மாமியாரும் ஒருவரை ஒருவர் தவிர்த்து கொள்ள முயன்றோம். ஆனால் அது அவ்வளவு எளிதாக இல்லை. எங்களுக்குள் இருந்த மன இறுக்கம் எங்கள் குடும்பத்தையே பாதித்தது. தொடர்ந்து என்ன நடந்தது? மல்லிகாவின் கண்டுபிடிப்புக்கு பிறகு எங்கள் குடும்ப சூழ்நிலை மிகவும் மோசமானது. எங்கள் திருமணம் காப்பாற்றப்படுமா? அதற்கு என்ன வழி? அந்த சம்பவத்திற்கு பிறகு 3 மாதங்கள் ஓடின. நானும் என் மாமியாரும் கிட்டத்தட்ட பேசிக்கொள்வதையே நிறுத்தி கொண்டோம். மல்லிகா எங்களுக்கு இடையே ஒரு சுவராக இருந்தாள். வீட்டில் சிரிப்பு மறைந்தது. சாப்பாடு மேசையில் மூவரும் மௌனமாக இருப்போம். ஒரு நாள் மல்லிகா என்னிடம் தனியாக பேசினாள். ஏங்க, எனக்கு ஒரு விஷயம் புரிகிறது. நீங்கள் என் அம்மாவை உண்மையிலேயே கவனித்து கொண்டீர்கள். ஆனால் உங்கள் பாசம் எல்லையை தாண்டியது. இருந்தாலும் என்னால் உங்களை விட்டு பிரிய முடியாது என்றாள். நான் அவளை பார்த்தேன். நீ என்ன சொல்ல வர என்றேன். இனிமேல் நாங்கள் மூவரும் ஒன்றாக ஒற்றுமையாக வாழலாம். ஆனால் ஒரு நிபந்தனை. அந்த ரகசியம் இறந்து போன ஒன்று என்று மறந்துவிட வேண்டும். நீங்கள் என் கணவராக மட்டுமே இருக்க வேண்டும். அவர் என் அம்மாவாக மட்டுமே இருக்க வேண்டும் என்றாள். நான் ஆழ்ந்த மூச்சை எடுத்தேன். அது சாத்தியமா என்றேன். நாம் முயற்சி செய்யலாம் என்றாள். என் மாமையாரையும் அழைத்து மல்லிகா இதை பற்றி பேசினாள். அவர் மல்லிகா சொல்வதுதான் சரி, நாம் முயற்சி செய்வோம் என்றார். நாங்கள் ஒரு புதிய தொடக்கத்தை முடிவு செய்தோம். மெதுவாக நாங்கள் மீண்டும் பேசத் தொடங்கினோம், சிரிக்கத் தொடங்கினோம். என் மனைவி கர்ப்பமானாள். அந்த செய்தி எங்கள் மனதில் ஒரு புதிய மகிழ்ச்சியை பரப்பியது. என் மாமியார் பாட்டியாக போகும் மகிழ்ச்சியில் பூரித்தாள். நான் அப்பாவாக போகும் பதட்டத்தில் இருந்தேன். ஒரு மாலை நேரத்தில் நாங்கள் மூவரும் வீட்டின் மொட்டை மாடியில் உட்கார்ந்திருந்தோம். மல்லிகா என் தோளில் சாய்ந்திருந்தாள். என் மாமியார் எங்கள் அருகில் அமர்ந்திருந்தார். இப்போது எப்படி இருக்கிறது என்று கேட்டாள். நானும் நன்றாக இருக்கேன். அன்று இரவு நாங்கள் மூவரும் ஒரே அறையில் தூங்கினோம். இந்த முறை எந்த ரகசியமும் இல்லாமல், எந்த நிபந்தனையும் இல்லாமல் அப்போதுதான் எனக்கு புரிந்தது. உண்மையான பாதுகாப்பு என்பது பகிர்ந்து கொள்ளும் உறவுகளில் இருப்பதில்லை. மாறாக ஒருவரை ஒருவர் மதிக்கும் உள்ளங்களிலிருந்து வருகிறது. நான் என் மனைவியின் கையை பிடித்தேன். என் மாமியார் எங்களை பார்த்து புன்னகைத்தார். அந்த புன்னகையில் எங்கள் அனைவருக்கும் ஒரு நிம்மதி இருந்தது. நாங்கள் ஒரு குடும்பமாக மாறினோம். கடந்த கால தவறுகளை நினைவூட்டி கொள்ளாமல் எதிர்காலத்தை நோக்கி நகர்ந்தோம். எங்களுக்கு ஒரு மகள் பிறந்தாள். அனைவருக்கும் ரொம்ப சந்தோஷம். இப்பொழுது என் மகளுடன் விளையாடும் போதெல்லாம் அந்த 2 நாட்களை நினைத்து வியப்படைகிறேன். உறவுகள் எவ்வளவு உடையக்கூடியவை, ஆனால் எவ்வளவு வலிமையானவை. கதையின் முடிவு இதுதான். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏதோ ஒரு ரகசியம் இருக்கும். ஆனால் அந்த ரகசியத்தை எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதில்தான் வித்தியாசம். இந்த கதை உங்களுக்கு பிடித்து இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே.